மே மாதம் 1 தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இந்த பூமியில் நாம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ, ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ, நம்முடைய தேவனால் நாம் ஆசீர்வதிக்கப்பட, அவருடைய போதனைகளை கேட்டு அவர் காட்டுகிற வழியில் நடக்க நம்ம ஒப்பு கொடுப்போம். இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள் கூட, ஐயோ என் வாழ்க்கையில் இவ்வளவு போராட்டம், இவ்வளவு நெருக்கம், இவ்வளவு தோல்விகள், இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு உபத்திரவங்கள் என்று வேதனைப்படுகிறதை பார்க்க முடிகிறது, கேட்க முடிகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் காரணம் என்ன? அதுக்காக நம்ம வாழ்க்கையில பிரச்சனையே வராதா? எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை வரும். பிரச்சனைகளை மேற்கொள்ளுகிற தெய்வம் நம்மோடு இருக்கிறார். பிரச்சனைகளை ஜெயிக்கிற அபிஷேகத்தை கொடுத்து நடத்துகிற தெய்வம் நம்மோடு இருக்கிறார். எப்படி அந்த பிரச்சனைகளை நாம் ஜெயிக்க முடியும்? எப்படி அந்த போராட்டத்தை நாம் மேற்கொண்டு ஜெயம் எடுக்க முடியும்? அதற்கு தான் தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். இன்றைக்கு இந்த பூமியில் அநேக மனிதர்கள் தேவனுடைய ஆலோசனையின்படி நடப்பதில்லை, துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், தோல்விகள், உபத்திரவங்கள், கைவிடப்பட்ட சூழ்நிலைகள் காணப்படுகிறது. என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன், அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து. அல்லேலூயா. ஒரு நபருடைய மேல கர்த்தருடைய கண்கள் வைக்கப்படும் என்று சொன்னால் அந்த நபருடைய வாழ்க்கையில நன்மை உண்டாகும். என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நன்மையை உண்டாக்கும்படியாக நம்மேல் கண் வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வேலைகளில், நம்முடைய கையின் பிரயாசங்களில், நம்முடைய தொழிலில், நம்முடைய விவசாயங்களில், நம்முடைய படிப்புகளில், எல்லா காரியத்திலும் கர்த்தர் நமக்கு நன்மை உண்டாகும்படி அவருடைய கண்களை நம்மேல் வைத்திருக்கிறார். ஒருவேளை நீங்க சொல்லலாம், ஐயோ என் வாழ்க்கையில தீமை தாங்க உண்டாகிட்டு இருக்கு, என்னை வேதனைப்படுத்துகிற காரியங்கள் உண்டாகி கொண்டிருக்கிறது, நான் தோல்வியுறுகிற காரியங்களாக என்னுடைய வாழ்க்கையில் உண்டாகி கொண்டிருக்கிறது என்று சொல்லி, இன்றைக்கு கர்த்தர் அவைகள் எல்லாம் உங்களை விட்டு நீக்கி போடுகிறார். இன்றைக்கே ஒரு தீர்மானம் பண்ணுங்க, கர்த்தாவே உம்முடைய போதனையின்படி நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய வழியில் நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய ஆலோசனையின்படி நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி யார் யார் ஒப்பு கொடுக்கிறீர்களோ, ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரிலும் ஆச்சரியமான காரியங்களை செய்கிற அபிஷேக வல்லமை, அதிசயமான காரியங்களை செய்கிற அபிஷேக வல்லமை, நன்மையை உண்டு பண்ணுகிற அபிஷேக வல்லமை இப்பொழுது இறங்கி உங்களை நிரப்பி வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார்.